Question number 13. The ellipse ஒரு ellipse இருக்கு x square by 9 plus y square by 4 equal to 1 is inscribed in a rectangle R னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு எலிப்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ அந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் சம்மில் கொடுத்துருக்காங்க. தென் whose sides are parallel to the coordinates axis. இப்போ இந்த எலிப்ஸ்க்கு கோஆர்டினேட் ஆக்சிஸ் மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸ்க்கு பேரலாக இந்த ரெக்டாங்குலரோட சைட்ஸ் இருக்குது. இந்த மைனர் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் மேஜர் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் ரெக்டாங்குலரோட சைட்ஸ் இருக்குது. அனதர் எலிப்ஸ் E2 பாசிங் த்ரோ த பாயிண்ட் 0,4. இப்போ 0,4ங்கிறது இப்போ இந்த எலிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ a ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு வரும்னா 3. அப்போ 2aவோட லென்த்து இங்கே பாயிண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் 3, இங்கேயும் 3. அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3,0ங்கிற பாயிண்ட்டு மேஜர் ஆக்சிஸில். தென் b ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4. அப்போ b ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு வரும் 2. அப்போ உனக்கு பாயிண்ட்டு மைனர் ஆக்சிஸோட லென்த்து 2b, அப்போ 4னு வரும். அப்போ இங்கே பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 0,2 அண்ட் 0,-2 கீழே. ஓகே, இப்போ அனதர் எலிப்ஸ் இருக்கான், அது பாசிங் த்ரோ த பாயிண்ட் 0,4னா அப்போ 0.2க்கு மேலே 0.4 இருக்கும். அது வந்து போகுது சர்க்கம்ப்ரைஸ் த ரெக்டாங்கிள் ஆர்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த எலிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, அண்ட் பாசிங் த்ரோ வேறு என்னன்னு சொல்லிட்டாங்க, அனதர் எலிப் பாசிங் த்ரோ த பாயிண்ட் 0,4 அண்ட் சர்க்கம்ப்ரைஸ் ரெக்டாங்கிள்னால் இந்த ரெக்டாங்கிள்ஸோட இந்த 4 பாயிண்ட்டு டச் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதோட டயக்ராம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு எலிப்ஸ் இருக்குது, அந்த எலிப்ஸை ஃபஸ்ட்டு எலிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலிப்ஸோட மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ ஒரு பாயிண்ட் இந்த சைட் 3,0, இந்த சைட் 0,2 கிவனை வச்சுட்டு இது a ஸ்கொயர் ஈக்குவல் டு 9னா a ஈக்குவல் டு 3, a ஸ்கொயர் ஈக்குவல் டு bனா b ஈக்குவல் டு 2. அதை வச்சு இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சோம். இதை சுற்றி ஒரு ரெக்டாங்கிளை நாம் ட்ரா பண்ணுறோம். ஓகே, சம்மில் கொடுத்துருக்குற மாதிரி அதுக்கு மேலே 0,4 வழியாக போகிற மாதிரி ஒரு எலிப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ரெக்டாங்கிளை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெக்டாங்கிளோட 4 பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போகும் அப்படின்ட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்க வெளியே அவுட்டரில் கிடச்சிருக்க எலிப்ஸோட மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். எது பெரிய ஆக்சிஸ்? ஒய் ஆக்சிஸ் தான். அப்போ சின்ன எலிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இந்த பெரிய எலிப்ஸுக்கு மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸு, மைனர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் சம்படி அப்படின்னா உனக்கு எசன்ட்ரிசிட்டி ஆஃப் த எலிப்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். செகண்ட் சர்க்கிள் எலிப்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, பெரிய எலிப்ஸு, அதோட எசன்ட்ரிசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, எலிப்ஸுக்கு முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். எந்த பாயிண்ட்டு? இப்போ இந்த எலிப்ஸ், இந்த பெரிய எலிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் வழியாக போகுதுன்னா இந்த ரெக்டாங்கிள் வழியாக போகும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம்னா இங்கேருந்து இது வரைக்கும் உனக்கு லென்த் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3, பிரெத் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2. அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி இப்போ நோட் பண்ணலாம் 3,2ன்னு. அப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த எலிப்ஸு 0,4 வழியாக போகிறதுனால இது மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸு. அப்போ இங்கே இருந்து இது வரைக்கும் 4 லென்த் அப்படின்னா உனக்கு மேஜர் ஆக்சிஸோட லென்த்து a ஈக்குவல் டு 4னு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸுங்கிறதுனால ஃபார்முலா ஒய் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு உனக்கு வரும். அப்போ அது மட்டும் இல்லாமல் மேஜர் ஆக்சிஸோட லென்த்து ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லி கிடச்சிருச்சு 4. ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன், இந்த பெரிய எலிப்ஸ் இருக்கு இல்லையா செகண்ட் எலிப்ஸு, அதோட ஈக்குவேஷன் உனக்கு இந்த மாதிரி தான் வரும். ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். அப்போ ஏவோட வேல்யூ மேஜர் ஆக்சிஸோட செமி மேஜர் ஆக்சிஸோட லென்த்து a ஈக்குவல் டு 4. அப்போ ஈக்குவேஷன் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்னு அப்ளை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய எலிப்ஸு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளோட 3,2ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகி போகுது.
போகுதுங்கிறதுனால இப்போ கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷன் பெரிய எலிப்ஸ் இது 3,2 வழியாக பாசஸ் த்ரூ ஆகும் அப்படிங்கிறதுனால ரெக்டாங்கிளோட பாயிண்ட் வழியாக போகுங்கிறதுனால எக்ஸுக்கு பதிலாக 3யும் ஒய்க்கு பதிலாக 2வும் அப்ளை பண்ணி ஆன்சர் பி ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஏ ஸ்கொயர் வேல்யூ கிடச்சிருச்சு, ஆனால் பி ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கல, அதனால் அப்படி நாம் கண்டுபிடிக்கிறோம். அப்படி நாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம்னா ஈயோட வேல்யூ, அதாவது செகண்ட் எலிப்ஸ்க்கு ஆன்சர் நாம் கண்டுபிடிக்கணும். இ ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தேன்னா 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. உனக்கு எலிப்ஸ்னால் என்ன வரும், 1 ஃபஸ்ட்டாக வரும்னு சொல்லியிருக்கேன். ஹைப்பர் போலானா என்ன வரும், இ ஸ்கொயர் ஃபஸ்ட்டாக வரும்னு சொல்லியிருக்கேன். எலிப்ஸ்னால் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். இதே ஹைப்பர் போலானா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். அதை ஞாபகம் வச்சுட்டு இ ஸ்கொயருக்கு ஃபார்முலா கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ தான் நம்ம பி ஸ்கொயர் மேலே அந்த 3,2ங்கிற பாயிண்ட் வழியாக போகுங்கிறத வச்சு கண்டுபிடிச்சோம். அதையும் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16, அதையும் ரெண்டையும் இ ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஈயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னு சொல்லி நான் விளக்கம் சொல்லிட்டேன், உள்ள நீயா ஒர்க் அவுட் பண்ணி போடலாம் இல்லையா. சரி, நெக்ஸ்ட் சம்மு, கொஷின் நம்பர் 14. The tangents are drawn to the hyperbola x square by 9 minus y square by 4 equal to 1 parallel to the straight line 2x minus y equal to 1. One of the point of contact of tangents on the hyperbola என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. given hyperbola equation எழுதிக்கிறோம், அதில் இருந்து a square and b square வேல்யூ என்னன்னு சொல்லி எழுதிக்கிறோம். பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் கண்டுபிடிக்கணும்னா ஹைப்பர்போலாவுக்கு உனக்கு ஃபார்முலா தெரியணும். பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட்க்கு மைனஸ் ஏ ஸ்கொயர் எம் பை சி கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை சி, வேர் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே சி ஸ்கொயருங்கிறது ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர்லாம் வராது. ஓகேவா, இதுதான் உனக்கு வரும். நார்மலாக எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கும் போது, ஃபோக்கஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கும் போது எக்ஸாம்பிள் சம்மில் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு போட்டோம், ஞாபகம் இருக்கா. அது வேறு, இது வேறு. ஓகேவா, இது இந்த சிக்கு வேறு மீனிங். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். அப்போ உனக்கு இந்த ஃபார்முலாவில் கொண்டுட்டு வந்து அப்ளை பண்ணோம். உனக்கு டேஞ்சண்ட்டும் உனக்கு கிவன் லைன், அதாவது இந்த லைனுக்கு பேரலாக தான் டேஞ்சண்ட் இருக்கும்ட்டாங்க. அப்போ இந்த லைனோட ஸ்லோபும் டேஞ்சண்ட்டோட ஸ்லோபும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த லைனோட ஸ்லோபை எப்படி கண்டுபிடிப்பேன், மைனஸ் ஆஃப் கோஎஃபிசியன்ட் ஆஃப் ஒய் பை கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. கரெக்டாக, அப்போ மைனஸ் என்னன்னு சொல்லி போடுவேன், எம் ஈக்குவல் டு மைனஸ் 2/1ன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுருவீங்க. கரெக்டாக, அப்போ ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு வரும். தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஸ்லோபை கொண்டுட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும் போது உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி. எம் ஸ்கொயருக்கு பதிலாக நீ என்ன தான் போடணும், 2 ஸ்கொயர்னு போடணும். இங்கே தப்பாக போட்டிருக்காங்க, 9 × 2 ஸ்கொயர் மைனஸ் 4. அப்போ 36 மைனஸ் 4 ஈக்குவல் டு 32. அப்போ சி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு வரும், 32. அப்போ சியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 32. அப்போ சிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சியோட வேல்யூவை கொண்டுட்டு வந்து பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் கொண்டுட்டு அப்ளை பண்ணும் போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அப்ளை பண்ணி நீங்கள் போடுங்க. ஓகே, இங்கே ஃபார்முலா சொன்னது மட்டும் ராங்காக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எம் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிசியன்ட் ஆஃப் ஒய். ஓகே, அடுத்த சம்மு 15th சம்மு. த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ் ஆஃப் த எலிப்ஸ். ஒரு சர்க்கிள் இருக்கான், அந்த சர்க்கிள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு எலிப்ஸ் இருக்குன்னா அந்த எலிப்ஸோட ஃபோக்கஸ் வழியாக பாசஸ் த்ரூ ஆகுதான். ஹேவிங் த சென்டர் அட் 0,3. அப்போ உனக்கு ஒரு எலிப்ஸ் இருக்குது, அந்த எலிப்ஸோட ஒரு ஃபோக்கஸ் வழியாக சர்க்கிள் போகுது. ஓகே, அந்த சர்க்கிள் போகும்போது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபோக்கஸ் பாயிண்ட். ஓகேவா, அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை இந்த எலிப்ஸ் மேலேயே இருக்குன்னுலாம் என்னன்னு சொல்லிட்டாங்க, 0,3ன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு எலிப்ஸ் இருக்குது, எலிப்ஸோட
இந்த பாயிண்ட் வழியாக ஒரு சர்க்கிள் போகுது, அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு 0,3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நம்ம கிவன் ஈக்குவேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு தெரியுமா? சி ஸ்கொயர்னால் என்னன்னு சொல்லி அர்த்தம்? ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயரா? கரெக்டாக? அப்போ ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு நல்லாவே தெரியும். இந்த ஃபார்முலாவே நீ டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். அப்போ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 16 மைனஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக 9. அப்போ ஆன்சர் என்ன? 7. எதோட வேல்யூ? ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயரோட வேல்யூ. கரெக்டாக? அப்போ ஏஇயோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் √7 வரும். ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஇ, 0 மைனஸ் ஏஇ, 0. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் √7, 0ன்னு சொல்லிட்டு வந்துடும் உனக்கு ஆன்சர். அப்போ இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக இந்த சர்க்கிள் போகுதுன்ட்டாங்க. அண்ட் ஹேவிங் த சென்டர் 0,3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபோக்கஸ் இது வழியாகவும் போகலாம், இல்லை இது வழியாகவும் போகலாம் இல்லையா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃபோக்கஸில் இருந்து சென்டர் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் வழியாக இங்கே ஃபோக்கஸ் இருக்குது, இந்த எலிப்ஸோட ஃபோக்கஸ் இங்கே இருக்குன்னா இந்த ஃபோக்கஸ் வழியாக ஒரு சர்க்கிள் போகுது, அந்த சர்க்கிளோட சென்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த சென்டரில் இருந்து அந்த ஃபோக்கஸ் வரைக்குமான டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேடியஸ்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ ரேடியஸ் ஒரு ஃபோக்கஸ் 0,7,0 அண்ட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் 0,3 வழியாக போகுது அப்படின்னா ரெண்டுக்கு நடுவில் 2 பாயிண்ட்ஸ்க்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ ரேடியஸ் 4ன்னு கிடைக்குது. அப்போ ரெக்கார்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 42 வரக்கூடாது, என்னன்னு சொல்லணும்? ஆர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். அப்போ 4 ஸ்கொயர். இப்போ தானே ரேடியஸ் கண்டுபிடிச்சோம். h,k ஈக்குவல் டு சென்டர் தான், h,k 0,3ன்னு சம்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ இதை கொண்டுட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி ஆன்சர் முடிக்கிறோம். இதெல்லாம் 1 மார்க் கொஷின் மாதிரியே இருக்காது, கொஞ்சம் பிக் கொஷினாக தான் இருக்கணும், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நீ போடணும். ஓகே, அடுத்த கொஷின் நம்பர் 16. லெட்ஸ் see be the circle with the center at 1,1. ஒரு சர்க்கிள் இருக்கான், அதோட சென்டர் 1,1ன்னு சொல்லிட்டாங்க. 1,1ன்னு சென்டரில் இருக்கிற மாதிரி சர்க்கிள் இருக்குது, அதோட ரேடியஸும் 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி இங்கே டச் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி சர்க்கிள். இஃப் டி இஸ் த சர்க்கிள் சென்டர்ட் அட் 0,yன்னு சொல்லிட்டாங்க. 0,yயில் சென்டராக இருக்க மாதிரி இன்னொரு சர்க்கிள் இருக்கான். அண்ட் பாசிங் த்ரூ த ஆர்ஜின் and passing through the origin and touching the circle C externally அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணுது அப்படின்னா டச் ஆகுது சர்க்கிளை. அது மட்டும் இல்லாமல் பாசிங் த்ரூ த ஆர்ஜின் சொல்லிட்டாங்க. ஆர்ஜின் வழியாகவும் போகுதான், எக்ஸ்டர்னலாக டச் ஆகுதான். ஆனால் அதோட சென்டர் பாயிண்ட்டு எங்கே இருக்குன்ட்டாங்க? 0,yன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா 2 சர்க்கிள் இருக்கும், ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே, ஒரு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு 1,1, இன்னொரு சர்க்கிள் இருக்குது, அதோட சென்டர் பாயிண்ட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 0,y. ஒயோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு சொல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கிள் வந்து பாசிங் த்ரூ 0,0ன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் சர்க்கிள், இது ஃபஸ்ட்டு சர்க்கிள், இது செகண்ட் சர்க்கிள். ஓகே, அண்ட் தென் த ரேடியஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு. ஓகே, செகண்ட் சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் சி அண்ட் டி ஈக்குவல் டு. இப்போ இந்த சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், சென்டருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ரேடியஸ் அண்ட் செகண்ட் சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ரேடியஸ் ஆஃப் சி அண்ட் ரேடியஸ் ஆஃப் டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ரேடியஸ் சம்லேயே கொடுத்துட்டாங்க 1. செகண்ட் சர்க்கிளோட ரேடியஸ் சென்டர் பாயிண்ட் 0,yன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0,y உனக்கு சென்டர் பாயிண்ட் அண்ட் பாசஸ் த்ரூ 0,0 அப்படின்னா உனக்கு என்னன்னு சொல்லுவேன்? உனக்கு இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக ஒய்யாக இருக்கும். அது அன்னோன் பாயிண்ட்டு. கரெக்டாக? அப்போ உனக்கு இதை 2 பாயிண்ட்கான ஃபார்முலா நீ அப்ளை பண்ணுற. ஓகே, அப்போ 1,1 அண்ட் 0,y. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த சென்டர் சியோட சென்டர் வந்து 1,1, டியோட சென்டர் 0,y. 2 பாயிண்ட்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்போ 1 - 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 - y ஹோல் ஸ்கொயர், ரூட்டை கேன்சல் பண்ணால் இங்கே ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ a² + 2ab + b² ஃபார்முலா.
அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும் -2y உனக்கு எல்ஹெச்எஸில் இருந்து ஆர்ஹெச்எஸ் பக்கம் வரும்போது +4yன்னு ஆகிடும். 2y + 2y 4y + 1. தென் நெக்ஸ்ட்டு ஒன் என்னன்னு சொல்லிட்டு ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா =y² என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. அப்போ உனக்கு என்னன்னு மட்டும் ஃபைனலாக ஆன்சர் வருது 1 + 1 2ன்னு எக்ஸ்ட்ராவாக வருது இல்லையா. அப்போ ரெண்டு சைடும் y² கேன்சல், 1ம் கேன்சல். அப்போ உனக்கு என்ன வரும், 4y + 1 வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ -1/4. அப்போ சென்டர் பாயிண்ட்டு செகண்ட் சர்க்கிளுக்கு 0, yனா உனக்கு என்னன்னு கிடச்சிருக்கு 0, -1/4 அண்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 0, 0. இங்கே ரேடியஸ் செகண்ட் சர்க்கிளுக்கு ஒய் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஒய்யோட வேல்யூ ரேடியஸ், அதுதான் ரேடியஸ். அப்போ 1/4. ரேடியஸ் வந்து நெகட்டிவில் சொல்லக்கூடாது, பாசிட்டிவில் தான் சொல்லணும். கரெக்டாக? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. தென் அடுத்த சம், கொஷின் நம்பர் 17. கன்சிடர் an ellipse whose center is of the origin and its major axis along x-axisன்னு சொல்லிட்டாங்க. If its eccentricity is 3/5, மேஜர் ஆக்சிஸ் x-axis and சென்டர் வந்து ஆரிஜினில் இருக்குது, எசன்ட்ரிசிட்டி 3/5. டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் ஃபோக்கஸ் இஸ் 6. அப்போ ஏஇயோட வேல்யூ பிட்வீன் ஃபோசைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2AE = 6ன்னு கொடுத்துருக்கு. தென் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் இன்ஸ்கிரைப்டு இன் த எலிப்ஸ் வித் டயகனல்ஸ் ஆஸ் மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸ் ஆஃப் த எலிப்ஸ். அப்போ கிவன் சென்டர் 0, 0, எசன்ட்ரிசிட்டி 3/5, distance between foci is 6ன்னு கொடுத்துட்டாங்க. that means 2AE = 6. and here அந்த குவாடிலேட்டரோட டயகனல்ஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எசன்ட்ரிசிட்டி வேல்யூவை ஈயில் கொண்டுட்டு வந்து அப்ளை பண்ணுறோம் 2AEயில். அப்போ 2A = 3/5, இந்த சைடு வந்ததுன்னா 5/3. அப்போ ஆன்சர் ஏவோட வேல்யூ 5. அப்போ ஏவோட வேல்யூ 5னா மேஜர் ஆக்சிஸ் செமி மேஜர் ஆக்சிஸ் தான் ஏ. கரெக்டாக? அப்போ இங்கே இருந்து இது வரைக்கும் லென்த்து 5னா இதோட ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட் 50, இந்த பக்கம் -50. அதே மாதிரி தென் நெக்ஸ்ட்டு 1 இன்னொன்று B² வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா தெரியும் எலிப்ஸ்னா B² = A² × 1 - E². அப்போ B² = A² பதிலாக 25 × 1 - E² வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்போ 25 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற 25 - 9/25. அப்போ ஆன்சர் 16. அப்போ பியோட வேல்யூ +or -4. அப்போ இன்னொரு வெர்டிசஸ் 0, 4, 0, -4. அப்போ கோஆர்டினேட்டரோட 4 எட்ஜ் பாயிண்ட் வெர்டிசஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வெர்டிசஸ் ஆஃப் த கோஆர்டினேட்டர் இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஏரியா ஆஃப் த கோஆர்டினேட்டர்னா x1, x2, x3, x4, x1 அகெயின் y1, y2, y3, y4, y1. முதல்ல இதை வந்து என்ன பண்ணுவோம், வெளியே ஹாஃப் போட்டு கிராஸாக இங்கே x1 மட்டும் மல்டிப்ளை பண்ணுறத அப்படியே எழுதுவோம் இல்லையா. இந்த பாயிண்ட் எல்லாமும் நீ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிற. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன வரும், 20 + 0 + 20 + 0. அப்புறம் நெகட்டிவ் சைன் ஃபுல்லாக போட்டு ப்ராக்கெட் போட்டு 0 -20 + 0 -20ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதுதான் ஆன்சராக உனக்கு வந்திருக்கும். அப்போ ஆன்சர் போட்டுடலாம் இல்லையா, என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க. தென் நெக்ஸ்ட் சம், கொஷின் நம்பர் 18. ஏரியா ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரெக்டாங்கிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு, இது பிக் கொஷினில் கூட கேட்பாங்க. இன்ஸ்கிரைப்டு இன் த எலிப்ஸ். இந்த சம்மும் போன சம்மும் ஒரே மாடல் தான், ஓகேவா. அதில் வந்துட்டு என்னன்னு பார்த்தாங்க குவாடிலேட்டர், இது வந்து ரெக்டாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிள் இஸ் குவாடிலேட்டர் தான் உனக்கே தெரியும். அப்போ உனக்கு இங்கே மேஜர் ஆக்சிஸ்னால் இந்த பாயிண்ட் A0 -A0, இது 0B 0 -Bன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அப்போ எண்டு அதாவது வெர்டிசஸ் ஆஃப் த உனக்கு ரெக்டாங்கிள் என்னான்னு சொல்லி உனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த சம்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்போ அதே ஃபார்முலா தான் நம்ம போடுறோம், கோஆர்டினேட்டருக்கு போடுறதான். அப்போ அந்த பாயிண்ட்டு x1 எல்லாமே அப்ளை பண்ணிக்கிறேன். x1, x2, x3, x4ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி y கோஆர்டினேட்ஸில் இருக்கிறதெல்லாம் கீழே ஃபஸ்ட்டு இப்படி மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும், AB 0 -AB அண்ட் 0 -× இது என்ன ஆகிடும், +ன்ட்டு ஆகிடும். ஃபஸ்ட்டு டேர்ம் அது போட்டுக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு டேர்ம் என்னென்னு வரும், கிராஸாக -ஆஃப்னு போட்டு 0 -AB + 0
மைனஸ் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிற அதையும் கரெக்டாக நீ போடு. மைனஸ் ஆஃப்னு சொல்லி போட்டு ஃபைனல் ஆன்சர் இதை நீங்கள் கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வரலாம் இல்லையா? ஆன்சர் போடலாம் இல்லையா? கொண்டுட்டு வந்து போடு பார்க்கலாம். ஆன்சர் கொண்டுட்டு வா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிஸ்டேக் இங்கே என்னன்னு சொல்லிட்டு வரும், மைனஸ் ஏபின்னு தான் வரும். இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் அவ்வளோதான். அப்போ 2 டைம்ஸ் மைனஸ் ஏபி, இங்கே 2 டைம்ஸ் ப்ளஸ் ஏபின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 4 டைம்ஸ் ஏபின்னு ஃபைனலாக வந்துட்டு 4 கேன்சல் ஆகிட்டு உனக்கு ஆன்சராக வரும். ஓகே, தென் அடுத்த சம்ம 19th சம்ம. An ellipse has OB as semi minor axis. ஓபிங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க, செமி மைனர் ஆக்சிஸ்னு சொல்லிட்டாங்க ஒரு எலிப்ஸுக்கு. அண்ட் எஃப் அண்ட் எஃப் டேஸ் இட்ஸ் 4 sides அண்டு த ஆங்கிள் எஃப்பி எஃப் டேஸ் இஸ் எ ரைட் ஆங்கிள். இப்போ எஃப்பும் எஃப் டேஸும் ஃபோக்கஸ் ஆஃப் த எலிப்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அண்டு எஃப் பி எஃப் டேஸுங்கிறது உனக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, ரைட் ஆங்கிள், தட் மீன்ஸ் 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. தென் த எசன்ட்ரிசிட்டி ஆஃப் த எலிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உனக்கு நல்லாவே தெரியும் எஃப்பி எஃப் டேஸுங்கிறது உனக்கு 90 டிகிரின்னு கொடுத்துருக்கு. அப்போ உனக்கு செமி மைனர் ஆக்சிஸ் வந்து பின்னு சொல்லிட்டாங்க. ஓபிங்கிறதா செமி மைனர் ஆக்சிஸ். அப்போ ஓஏங்கிறது மேஜர் ஆக்சிஸாக இருக்கும். அப்போ ஸ்லோப் ஆஃப் பி எஃப் டேஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் பி எஃப் டேஸ்னால் இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும்னா 0, B. அண்ட் இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி தெரியும்னா 0, -AE. ஓகே, அப்போ ஸ்லோப் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் அப்படிங்கும் போது y2 - y1 x2 - x1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ அப்ளை பண்ணி ஸ்லோபு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவில் போடுறேன். அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் பிஎஃப்னு சொல்லும் போது டயக்ராம் கொஞ்சம் பெருசாக போட்டேன்னா உனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாயிண்ட்ஸை மட்டும் கரெக்டாக போட்டுக்கோ. பெரிய டயக்ராமாக போட்டுக்கிற. அப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட் இந்த பக்கம் AE, 0, இந்த சைடு -AE, 0. கரெக்டாக இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா இங்கே வந்து B. ஓகே, இங்கே உனக்கு இப்படி இருக்குது. கரெக்டாக இங்கே வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, ரெக்டாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0, Bங்கிற பாயிண்ட்டு. ஸ்லோபு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஃபார்முலா y2 - y1 x2 - x1. கரெக்டாக ஸ்லோபு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. முதல்ல நீ எதுக்கு ஸ்லோபு கண்டுபிடிக்கிற, பிஎஃப் டேஸ்க்கு கண்டுபிடிக்கிற ஸ்லோபு, அப்புறம் பிஎஃப்க்கு கண்டுபிடிக்கிற ஸ்லோபு. ஓகே, 2 ஸ்லோபையும் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு ரெக்டாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் இந்த 2 ஸ்லோபோட மல்டிப்ளிகேஷன் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரணும், -1ன்னு சொல்லிட்டு வரணும். அப்போ 2 ஸ்லோபையும் மல்டிப்ளை பண்ணால் -1ன்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகே, அப்போ -1க்கு ஈக்குவல் பண்ணுற. அப்போ -1க்கு ஈக்குவல் பண்ண B² = A² × E² சொல்லிட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சது எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் B² = A² × 1 - E². அதில் வந்து B²க்கு பதிலாக A² E² சொல்லி அப்ளை பண்ணுற. அப்போ 2 பக்கமும் A² கேன்சல் ஆகிடும். அப்போ E² = 1 - E² வரும். அப்போ 2E² = 1. அப்போ E² = 1/2. அப்போ ஈயோட வேல்யூ 1/√2ன்னு வரும். ப்ளஸில் சொல்லி தான் ஆன்சர் நீ போடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?